இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற. பள்ளிக்கல்வித்துறை என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதற்கு ஒரு மிகப்பெரிய லெகசி இருக்கு. கைஸ், நீங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தது வந்து சிஎம் விஜய் சொன்னது கரெக்டா இல்லை வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் சொன்னது கரெக்டா அப்படின்னு சொல்லி வந்து நீங்க ஒரு குழம்பி இருப்பீங்க. அது தப்பு வந்து சொல்லலை நான். இல்லை வந்து எதுதான் வந்து கரெக்டா அப்படின்னா வந்து நம்ம ரெண்டு சைடுமே குத்தலாம். என்னடா சொல்கிறேன் அப்படின்னா வந்து ராஜ்மோகன் சொன்ன மாதிரி வந்து தமிழ்நாடு வந்து ஹையர் செகண்டரி என்ரோல்மெண்ட் ரேட்டில் வந்து இட் இஸ் 47%, 47%. ஆனால் நேஷனல் ஆவரேஜ், இந்தியாவோட ஆவரேஜ் வந்து வெறும் 28% தான். விச் மீன்ஸ் வி ஆர் ஃபார் பெட்டர் தென் நேஷனல் ஆவரேஜ். ஓகேவா? இது வந்து ஒரு பக்கம். ஆனால் தமிழ்நாடு மக்களோட பெரிய பிரச்சனை தெரியுமா? நம்ம வந்து நம்மகிட்ட நிறைய வந்து நிறைகள் இருக்கு. ஆனால் குறைகளில் கோட்டை விட்டு சின்ன பிசு தட்டிடுறோம். அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட் தான் இந்த ரிப்போர்ட். இந்த சர்வேல என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஒரு 3வது பிள்ளைங்க எடுக்கிற, அதாவது இப்போ லட்சே ஒரு ஏபி அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்கன்னா இந்த ஏபி வந்து 3வது கிளாஸ்ல வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து சயின்ஸ்ல வந்து ஒரு 67, 88 எடுக்காங்க. ஆனால் இதுவே வந்து அவங்க 8ஆம் கிளாஸ் போகும்போது அந்த மார்க் அப்படியே 30, 40 கம்மியாகுது. விச் மீன்ஸ் தி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இஸ் நாட் குட் ஓவர் த டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா ஜாலி, இது கவர்மெண்ட் ஸ்கூல் தானே அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். கரெக்ட், இது கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் தான் எடுத்துக்காங்க. ஆனா இன்னொரு குண்டை தூக்கி போடுறேன். நீங்க 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் கொடுத்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வேணாம் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்குறீங்கல்ல, அந்த ஸ்கூலுக்கும் ஒரு வந்து ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. ASER 2024 சொல்லி வந்து ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஒரு 3வது படிக்கிற பிள்ளை இருக்குன்னா அந்த 3வது படிக்கிற பிள்ளைக்கு வந்து 2வது புத்தகம் கொடுத்து தம்பி படிப்பா அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல பரவாயில்ல. ஆனால் பிரைவேட் ஸ்கூல்ல 100 பசங்கள வெறும் 9 பசங்க தான் நல்லா பண்றாங்க. இதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல 13 பசங்க அவுட் ஆஃப் 100 தான் நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த சர்வே சொல்லியிருக்கு. இது வந்து கேட்கும் போது எங்கடா போய் தலையை முடிக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் இதெல்லாம் நிரசனம். இது வந்து நம்ம பார்த்துட்டு நிறைய நிறைகள்ல மட்டும், இன்ஃபேக்ட் இந்த ரிப்போர்ட்லேயே நிறைய வந்து குட்ஸ் இருக்கு நான் சொல்லலாம். பட் அதை மட்டும் சொல்லி வந்து பேசுறதுக்கு நான் எதுக்கு, நீங்க எதுக்கு? நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அந்த சொசைட்டி தான் பேசணும். ஸோ கண்டிப்பாக பேசுங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த டிவிகே வர்சஸ் டிஎம்கே தோழர்களுக்கு அனுப்பி விடுங்க. ரொம்ப அடிச்சிக்க வேணாம். 2 பக்கமும் வந்து நிறைகளும் இருக்குது குறைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பை.